ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு சங்கீஸ் ஹாப்பி ஹோம். இன்றைக்கி நம்ம இந்த ஒமானில் உள்ள ஒரு மீன் மார்க்கெட் தாங்க போகிறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மஸ்கட்டில் உள்ள மத்ரா மீன் மார்க்கெட் தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரைடேயில் மார்னிங் நேரமாகவே நாங்கள் வந்திருந்தோம். ஸ்குட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய ஸ்குட்டுங்க. பாருங்கள் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதே மாதிரி ப்ரானுமே பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சுங்க. எல்லா சைஸ்லேயுமே இருந்துச்சு, நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா பால் சுறான்னு நினைக்கிறேங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் பிடிச்சிட்டு வந்து வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் மீனும் மிக்சடாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா எல்லாம் உயிரோடு இருந்துச்சுங்க. அப்படியே துடிக்குது, பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி துடிக்குது பாருங்கள். எல்லாமே உயிரோடு இருந்துச்சு. ஏதோ கலர் கலராக இருந்துச்சுங்க. நம்ம இந்த ஆசைக்கு வளர்ப்போம் இல்லைங்களா, அந்த மீன் மாதிரி இருந்துச்சு பார்க்க. இதெல்லாம் சாப்பிடுவாங்களா சமைப்பாங்களாங்கிற மாதிரி இருந்துச்சு. பாருங்கள் எப்படி துடிக்குது பாருங்கள். பிளாக் கலரில், ஒய்லட் கலரில், ப்ளூ கலரில், அப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் கூட இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மயில் கலர் சொல்லுவோம் இல்லைங்களா, ராமர் பச்சை, அதில் எல்லாம் கூட மீன் இருந்துச்சுங்க. பார்க்கவே ஆச்சரியமாக இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி சமைச்சு சாப்பிடுவாங்கங்கிற மாதிரி பாருங்களேன். இது வால் ஒரு கலரில் இருக்குது, உடம்பு ஒரு கலரில் இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷும் கிடைக்கிது. பெரிய பெரிய சுறாலாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சுங்க. நிறைய மீன் இருந்துச்சு. இந்த ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் வேணுங்கிறவங்களாம் நல்லா பல்காக வாங்கிட்டு போனாங்க நிறைய பேர். பார்த்திங்கன்னா எனக்கு ரேட் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாதுங்க. ஓரளவுக்கு நார்மலாக இருந்துச்சு. எல்லோரும் ஒரே மாதிரி தான் ரேட் சொன்ன மாதிரி இருந்தது. அப்புறம் நாங்கள் எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான மீன் மட்டும் பார்த்து வாங்கிட்டு வந்துட்டோம். சரி ஒரு வாட்டி சுற்றி பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தோம். நண்டு இங்கே பார்த்திங்களா, நான் சொன்னால ஒரு ப்ளூ, ஒரு ராமர் க்ரீன் கலரில் மீனுன்னு, இந்த கலரில் எல்லாம் வச்சுருந்தாங்க. பேர் கூட எனக்கு தெரியலைங்க. எனக்கு ஒரு சில மீனுக்கு தான் பேர் தெரிஞ்சிச்சு, நிறையா மீனுக்கு பேர் கூட தெரியல. பார் கூட எல்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. சங்கரா ஃபிஷ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. ரொம்ப பெரிய பெரிய மீனெல்லாம் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கடல்லேருந்து பிடிச்சிட்டு வந்து அந்த வலையிலேருந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா இது அப்படியே அந்த மார்க்கெட்டுக்கு பேக் சைட் பார்த்திங்கன்னா இப்படி தான் கடல்லேருந்து அப்போவே பிடிச்சிட்டு வருவாங்கங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இங்கே கிடைக்கும். அப்படியே நம்ம இவங்கக்கிட்ட வந்து வாங்கினோன்னா வெயிட்டெல்லாம் எதுவும் போட மாட்டாங்க, அப்படியே நமக்கு இதாக கொடுப்பாங்க. பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும், மீனும் நிறையா இருக்கும், ரேட்டுமே ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க. நல்லாயிருக்குங்க. ஒரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படியே மார்க்கெட்டுக்கு பேக் சைடில் வந்தீங்கன்னா இந்த இது இருக்குங்க. பார்த்திங்கன்னா நெத்திலி மீன் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் பிடிச்சிட்டு வந்து எல்லாம் போட்டு உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க மார்க்கெட்டுக்கு. இது பார்த்திங்கன்னா அந்த போட்லேயே உள்ளே கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் உயிரோடு பிடிச்சி போட்டிருந்தாங்க நிறையா மீன். இந்த சங்கு மீன், இதோ நத்தை, இதெல்லாமே கூட உயிரோடு வச்சுருந்தாங்க நிறையா. ஒரு ஒமானி ஃபேமிலி வாங்கினாங்க. அது அப்போ தான் எடுத்தோம் அந்த வீடியோ. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே உயிரோடு இருக்குது. தண்ணியிலேருந்து எடுத்து கொடுத்தாங்க. அந்த மாதிரி நமக்கு உயிரோடு வேணும்னாலும் இப்படியே வந்து வாங்கிக்கலாம். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அவங்க பிடிச்சிட்டு வந்து அப்படியே தருவாங்க. இது பார்த்திங்கன்னா கடல் குதிரைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இதுங்க. அவங்க உயிரோடு வச்சுருந்தாங்க. அப்புறம் என்னோடய பையன் பார்க்கணுன்னு சொன்னதுனால அது கையில் கொடுத்தாங்க. அவன் தைரியமாக எடுத்து வச்சுருக்காங்க. எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கே பயமாக இருந்தது. பக்கத்தில் போய் அவன் தைரியமாக வச்சு பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆமை பார்த்திங்கன்னா அப்படியே மேலால் அப்படியே போயிட்டு இருந்ததுங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா பெரிய ஆமை. தூரத்துலேருந்து நான் ஜூம் பண்ணி வீடியோ எடுத்திருந்தேன். பார்த்திங்கன்னா நல்லா மேலால் போயிட்டு அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் மீன் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக பல்காக ஒரு ரவுண்டு வந்துச்சுங்க. அவ்வளோ மீன் இருந்துச்சு. கொச 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 கொசன்னு அப்படியே ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்துச்சு. எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி போயிட்டு இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு தேவையான மீன் வாங்கிட்டுன்னு வந்துட்டோங்க. நாங்கள் என்ன மீன் வாங்கினோம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மத்தி மீன் வாங்கியிருந்தோம்.
அப்புறம் இது வந்து கிழங்கா மீன். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் முள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பார்த்து தான் சாப்பிட்ணும். ஆனால் ஒரு டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். அப்புறம் ஸ்குவிட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோங்க. இதில் தொக்கு மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சோம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வந்திருந்தது. அன்றைக்கி டே இப்படி தாங்க போச்சு. நீங்கள் அந்த மீன் மார்க்கெட் போயிருக்கீங்களா? ரேட்டெல்லாம் நீங்கள் எப்படி பேசி வாங்கிட்டு வருவீங்கன்ட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.